அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. இது 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. அதை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பச்சடிக்கு எப்போதுமே துருவி வச்சா தான் நல்லாயிருக்கும், அரைச்சி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பட்டை, ரம்ப இலை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், பீட்ரூட் இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. 300 கிராம் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு. இப்போ ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. சட்டி சூடு வந்தோடனே நெய்யை போடுங்க. நெய் நல்லா சூடு வந்தோடனே பட்டையும் ரம்ப இலையும் போடுங்க. இப்போ பட்டை பொரிஞ்சிருச்சு. பீட்ரூட்டையும் போட்டுருங்க. பீட்ரூட்டை நல்லா நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனாக்கா நல்லா பீட்ரூட் வெந்துடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இனிப்பு செய்யும்போது எப்போதுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் இனிப்பு சுவை வந்து நல்லா. இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ சீனியை போடுங்க. 300 கிராம் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ 250 கிராம் சீனி தான் போடுறேன். நல்லா சீனி வந்து கரைஞ்சி இலகி வரும். பீட்ரூட் வெந்த பிறகு தான் சீனி போடணும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லாட்டி அடியில் வந்து அடி பிடிச்சிரும். அப்போ டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா அந்த மீதி தீனியையும் போட்டுக்கலாம். போதும்னா போட வேணாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு நல்லா சீனி இலகி வந்துருச்சு. இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னா அல்வா மாதிரி ஆயிரும். லேசான பாகு பதத்துக்கு வந்தோடனே சீனியை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வந்து பொரியல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.